ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆல்ரெடி வந்து 11 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து படிக்கல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்றவங்க நம்ம தனி பிளேலிஸ்ட்டில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே வரும். ஓகேவா? ஸோ படிக்கணும் அப்படின்றவங்க ஸோ அதை போய் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். ஓகேவா? இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? வீரமாமுனிவர். ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரனுடைய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்புரை. ஓகேவா? திருக்குறள் மெய்ப்புரை பெருஞ்சித்திரனாரினுடைய திருக்குறள் மெய்ப்புரை வந்து மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட், சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளை தமிழ் இந்த நூலை படைத்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சேக்கிழார் பிள்ளை தமிழ் இந்த நூலை படைத்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் சி, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஓகேவா? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட், நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை என்னது? ஆப்ஷன் ஏ, பேச்சுக்கலை. ஓகேவா? நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? பேச்சுக்கலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக வந்து ஜெயகாந்தன், சோ தர்மன், சி ராஜநாராயணன், ஆர் சூடாமணி. ஸோ இதுல ஜெயகாந்தன் எழுதிய நூல் தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் சோகவனம். சோ தர்மன் சோகவனம். சாரி, செகண்ட் ஒன் இது. கி ராஜநாராயணன் நிலைநிறுத்துதல். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். ஓகேவா? ஜெயகாந்தன் தர்க்கத்துக்கு அப்பால், சோ தர்மன் சோகவனம், சி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல், ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். ஸோ ஆன்சர் என்ன? எதை அப்படி சொல்லுவாங்க? பொய்க்கால் குதிரை ஆட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் அப்படின்ற பெயர்கள்ல அழைப்பர். ஸோ எதை அப்படி சொல்லுவாங்க? பொய்க்கால் குதிரை ஆட்டம். கவிஞர் சீசு
செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமிக் விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமிக் விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சுதந்திர தாகம். ஆப்ஷன் பி சுதந்திர தாகம். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமிக் விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? சுதந்திர தாகம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல். இதுல கண்ணதாசன் எழுதாத நூல் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி பாரி மலக்கொடி. பாரி மலக்கொடி. ஸோ இதுதான் கண்ணதாசன் எழுதாத நூல். ஸோ மற்ற எல்லாமே அப்போ என்னது அப்படின்னா கண்ணதாசன் எழுதின நூல் தான். படிச்சுக்கோங்க. ஏசு காவியம், சேர தாண்டவம், ஆட்டனத்தி, ஆதிமந்தி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் எழுதின நூல்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன? பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பொதுமை வேட்டல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட். 1863 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர். 1863 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யாரு? ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ்பூட். ஓகேவா? 1863 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யாரு? ராபர்ட் ப்ரூஸ்பூட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுதும் நலங்கெழு மணிகளும். மா.பொ. சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? மா.பொ. சிவஞானம் சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1972 முதல் 1978. ஓகேவா? மா.பொ. சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? 1972 முதல் 1978 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமணி என்ற சொல்லின் பொருள். உவமணி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் சி மணமலர். ஆப்ஷன் சி மணமலர். உவமணி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? மணமலர். அடுத்தது. புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாரு? ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாரு? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது?
ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆப்ஷன் சி நாடகவியல். ஆப்ஷன் சி நாடகவியல். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? நாடகவியல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? காவியதரியம். ஸோ காப்பியத்தை குறிக்காத சொல் எது? காவியதரியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நடத்துகின்ற இடம் எது? தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நடத்துகிற இடம் எது? ஆப்ஷன் சி காரைக்குடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ். முறையே யாரு? நடுத்தர மக்களினுடைய வாழ்க்கையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் யாரு? வட்டார வழக்கு மொழியியல் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி சூடாமணி கி ராஜநாராயணன். நடுத்தர மக்களினுடைய வாழ்க்கையும் பெண்களின் நிலையம் குறித்து சிறுகதை படைத்தவர் யாரு? சூடாமணி. வட்டார வழக்கு மொழியியல் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி ராஜநாராயணன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஷ் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே என்ன கலை? மராட்டியர் காலத்துல தஞ்சைக்கு வந்தது என்னது? பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படும் கலை இது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மராட்டியர் காலத்துல தஞ்சைக்கு வந்தது எது? பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தான்ல அது என்ன சொல்றாங்க? கச்சிக்கொடின்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட். நா பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார். நா பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி நவ இந்தியா. ஆப்ஷன் சி நவ இந்தியா. நா பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் நவ இந்தியா இதழில் பணியில் இருந்தார். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் டி வாணிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தேடு கல்வி இலாதோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? தேடு கல்வி இலாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. அப்ப மற்ற எல்லாமே கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படுற பெயர்கள் தான். அதை படிச்சுக்கணும். ஓகேவா? கையாந்தகரை, தேகராசம், பிருங்கராசம். ஸோ இதெல்லாமே கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள். கையாந்தகரை, தேகராசம், பிருங்கராசம். ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். ஓகேவா? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். ஸோ நெக்ஸ்ட். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? நாடு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிக்கிறதுக்கு
வழங்கப்பட்ட சொல் நாடு. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் மொன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல். பகைசெய் நெஞ்சமும் பற்றுலு மொன்றுற இந்த வரி இடம்பெற்ற சொல் எது? ஆப்ஷன் பி தேம்பாவணி. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? தேம்பாவணி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? ஆப்ஷன் டி கெல்லட். ஆப்ஷன் டி கெல்லட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறவர் யாரு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சாமுவேல் பெப்பிசு. சாமுவேல் பெப்பிசு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சாரி, கூற்று தான் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கூற்று 3, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஸோ இது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி மூன்றும் சரி, மூணுமே கரெக்ட் தான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு எடுக்கணும். மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் யாரு? மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். ஓகேவா? மணிமேகலை காப்பியத்தை எழுதினது யாரு? மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு என்ன பெயர்? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா பௌத்த சமய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு நம்ம இதை படிச்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார். ஸோ இவங்க பிறந்த வம்சம் எந்த மாதிரி அம்சமா அவங்க பிறந்திருக்காங்க? ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். குலசேகர ஆழ்வார் யாரு? திருமாலினுடைய கௌத்துவ மணியினுடைய அம்சமா பிறந்தவர் தான் யாரு? குலசேகர ஆழ்வார். ஓகேவா? திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் வந்து திருமாலினுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். ஓகேவா? திருமங்கை ஆழ்வார் வந்து திருமாலினுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார். பெரியாழ்வார் வந்து திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் வந்து கருட அம்சம். ஓகேவா? திருமலிசை ஆழ்வார் வந்து சக்கர அம்சமாக பிறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. இதை சொன்னது யாரு அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. ஸோ இதை சொன்னது யாரு? ஆப்ஷன் பி திருமூலர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யாரு? பட்டணத்தை யாழுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்ற ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யாரு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி அழுகுனி சித்தர்.
ஓகேவா? இது எல்லாமே புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி வந்து 10 கொஸ்டின் பேப்பர் இலக்கணம் மத்து தான் ஃபுல்லாவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து புக்குக்குள்ள உள்ள கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், உடைய கோவணம் உண்டு உறங்க புறந்திணை உண்டு உணவிங்கு அடைகாய் இலையுண்டு அருந்த நீர் உண்டு. இந்த வரிகளை பாடிய சித்தர் யாரு? ஸோ இந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 10 கொஷின் பேப்பர் வந்து ஃபுல்லாகவே நம்ம என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா இலக்கணம் மட்டும்தான் படிச்சிருக்கோம். இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் வந்து 85 கொஷின் போக பேலன்ஸ் ரிமைனிங் கொஷின் நமக்கு வந்து புக்குக்குள்ள இருந்து தான் எடுப்பாங்க. ஓகேவா? அதனால அந்த மாதிரி கொஷின்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? உடைய கோவணம் உண்டு உறங்க புறந்தினை உண்டு உணவிங்கு அடைகாய் இலையுண்டு அருந்த நீர் உண்டு. இந்த வரிகளை பாடின சித்தர் யாரு? ஆப்ஷன் டி பட்டினத்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கையை நமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? இயற்கையை நமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தொழில் பாடல். ஆப்ஷன் சி தொழில் பாடல். ரைட்டா? நெக்ஸ்ட், பொருத்தமானதை தேர்க. பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் என்ன? மூணுமே என்னதான் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சம்பந்தர் தன்னுடைய அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பத்தி பாடியிருக்காரு. திருமால் பிரம்மா சிவன் பத்தி சொல்லியிருக்காரு. தன்னை பத்தியும் ஊரை பத்தியும் பேசியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், முற்பிறவியில் வேடர் குல தலைவன் வீரம் முருகனெனும் வேடன் மகளாய் சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? முற்பிறவியில் வேடர் குலத் தலைவன் வீரம் முருகனெனும் வேடன் மகளாய் சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரினுடைய வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொகுப்பு எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி குயில் பாட்டு. இதை கொடுத்து யாருடைய வரிகள்னு கேட்கலாம். பாரதியாரினுடைய வரிகள். ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் ஏ பத சாகித்யங்கள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பத சாகித்யங்கள். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது? பத சாகித்யங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட், காவடி சிந்தின் தந்தை. காவடி சிந்தின் தந்தை. தந்தை யாரு? சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். காவடி சிந்தின் தந்தை யாரு அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வம் பவளத்திரு மேனியுங் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாத புரி குகநாடுக செங்கீரை. புரி குகநாடுக செங்கீரை. பிள்ளை தமிழ் நூல் வகை. இது என்ன பிள்ளை தமிழ் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வம் பவளத்திரு மேனியுங் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரி குகநாடுக செங்கீரை. ஸோ இந்த பிள்ளை தமிழ் நூல் வகை எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? ராஜராஜ
சோழன் உலா எவ்வகை பாவகை? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? கலிவெண்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட வேதம் டேஷ். திராவிட வேதம் டேஷ். ஆப்ஷன் ஏ திருவாய்மொழி. திராவிட வேதம் வந்து என்னது? திருவாய்மொழி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இச்சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்போந்து. இதுனா என்ன மரம்? இச்சொல்லின் பொருள் இரும்போந்து அப்படின்னா என்ன மரம்? ஆப்ஷன் பி பருத்த பனை மரம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சம்பக நந்தவனத்தை அமைத்தாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சம்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சம்பக நந்தவனத்தை அமைத்தாய் சம்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி மணிமேகலை. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூல் எது? மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக, நோக்குவது யாதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. ஸோ இது வந்து இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி யசோதரகாவியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதியில். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏடா அ போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல். ஏடா அ இந்த விழிச்சொற்கள் அதிகமா இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கலித்தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது? உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது? ஆப்ஷன் டி மறுதரவு 10. ஆப்ஷன் டி மறுதரவு 10. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற் கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது? மறுதரவு 10. ஓகேவா? ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக புக்குக்குள்ள இருந்து எடுத்திருக்க கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ 85 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்குக்குள்ள இருந்து தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டுமே நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து இத்தனை கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 15 கொஸ்டின் கிட்ட தான் இருக்கும். அதனால நம்ம அப்படியே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றத பார்க்கக்கூடாது. ஸோ புக்குக்குள்ளே இருந்து இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டால் என்ன செய்யறது? ஸோ பாட்டுகளை கொடுத்து இந்த பாட்டை எழுதுனது யாரு? இல்லை இந்த பாட்டு எந்த நூலில் உள்ளது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளால் ஃபுல்லாக மக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு படிச்சுக்கோங்க. அந்த பாட்டை ரீட் பண்ணி அதில் நீங்களாக ஏதாவது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது எதில் உள்ளது, யார் எழுதுனது, எந்த பாட்டு, ஸோ இதெல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.